வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பும் பாசமும் நிறைந்த மகிழ்வான மனநிலையோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 6வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் செவ்வாய் கிரகம். அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம் இன்றைய தினத்தை வழிநடத்த இருக்கிறது. செவ்வாயின் அதிதேவதையாக வணங்கி வரப்படக்கூடிய தெய்வம் எம்பெருமான் முருகன். இன்றைய தினத்தை அதிகாரம் செய்து ஆதிக்கம் செய்து வழிநடத்தக்கூடிய அனைத்து வகையான சக்திகளும் முருகன் கையில் இருக்கின்ற காரணத்தால் எம்பெருமான் முருகனை நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்வதென்பது நாம் அனைவரும் நன்மைகளை நோக்கி செல்வதற்கு சமமாக இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இரவு 8:09 வரை இருக்கிறது. அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் என்பது இன்றைய தினம் இரவு 8:09 வரை நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு அடுத்து சனியுடைய பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திரன் நட்சத்திர மாற்றம் அடைந்து நம் அனைவரையும் இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி தசமி திதி. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறை திதியான சுக்லபட்ச திதி தசமி திதி காலை 4:20 வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து ஏகாதசி திதி. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 11வது திதியாக இருக்கக்கூடிய ஏகாதசி திதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் என்பது மாலை 4:30 முதல் 5:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், இன்றைய தினத்துடைய குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கப் போகிறது. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது விருச்சிக ராசியாக இருக்கிறது. சந்திராஷ்டம நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய விசாக நட்சத்திரமாக அமைகிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் மிதுன ராசியில் குருவுடைய புனர்பூசம் நட்சத்திரத்தில் தன் பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறார். இந்த பயணம் என்பது 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் நம் அனைவருக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி அன்பர்களே, மிதுன ராசி என்பது உங்களுக்கு சகோதர ஸ்தானமாக அமைகிறது. அதாவது இளைய சகோதர ஸ்தானமாக அமைகிறது. இந்த வீட்டின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்றார். அதாவது மிதுன ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் டூரிஸ்ட் தொடர்பாக வாகன தொழில் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மேச ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினத்தின் வருமானம் என்பது சிறப்பாக இருக்கப் போகிறது. அதன் வழியில் வசதிகளையும் சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், மேச ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் வீட்டிற்கு 11ஆம் இடமாகிய கும்ப ராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இதன் பலனாக தொழில் செய்து வரக்கூடிய மேச ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களது தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகள் எல்லாமே முழுமையாக விலகப் போகிறது. அதாவது தொழிலில் வாடிக்கையாளர்களின் அதிக வருகை இன்மையும் லாபங்கள் குறைவாக கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய மந்தமான நிலைப்பாடுகள் அனைத்துமே விலகி உங்கள் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி நல்ல லாபத்தையும் மந்தமான நிலை விலகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. ரிஷபராசி அன்பர்களே, மிதுன ராசி என்பது உங்களுக்கு தனஸ்தானமாக அமைகிறது. மிதுன ராசியில் சந்திரன் செல்வது என்பது உங்களுக்கு இன்றைய தினம் பணவரவுகள் தானாக வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் கும்ப ராசியில் அமர்ந்து உங்களுக்கு பலன்கள் கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினத்தின் பலன்கள் என பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை மற்றும் தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலங்களும் நற்பலன்களும் வர இருக்கிறது. மேலும் பொருளாதார நிலை சிறப்பாகவும் இருக்கப் போகிறது. 2ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருப்பது என்பது உங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சுபகாரியம் தொடர்பாக நீங்கள் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும்
மனநிறைவை தருவதாக அமையக்கூடிய மங்களகரமான நாளாகவும் இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது அன்பர்களே. மிதுனம் ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டின் பலன்கள். உங்கள் வீட்டில் சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களாக அமைய இருக்கிறது. அதாவது உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தர இருக்கிறது, உங்களது ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தர இருக்கிறது. மேலும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளை விலக்கி உயர்வையும் தர இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடமாகிய மீன ராசியில் அமர்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு பலன்கள் கொடுக்க இருக்கிறார். அதாவது நீங்கள் செய்து வரக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் பொருளாதார அனுகூலங்களையும் கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டு அதிபதி. கடகம் ராசி அன்பர்களே, மிதுனம் ராசி என்பது செலவு ஸ்தானமாக அமைகிறது. அது செலவு ஸ்தானம் மட்டுமல்ல, முதலீடுகளை செய்யக்கூடிய வீடாகவும் இரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபாடை தரக்கூடிய வீடாகவும் அமைகிறது. அன்பர்களே, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு மீன ராசியிலிருந்து நீங்கள் படிப்பதற்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தையுமே நீக்கி நீங்கள் கல்வி கற்பதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக்கி தர இருக்கிறார் புதன். உங்கள் வீட்டதிபதி 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் செல்வது என்பது உடல் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அந்த உடல் உபாதைகள் தொடர்பாக வைத்திய செலவுகளும் வர இருக்கிறது என்பதை இன்றைய தினம் சொல்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, மிதுன ராசி என்பது உங்களுக்கு லாபஸ்தானமாக அமைகிறது. இன்றைய தினம் உங்களது உடல் மற்றும் மனது சார்ந்த செயல்பாடுகளுக்கு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது அன்பர்களே. 11ஆம் இடத்தில் சந்திரன் செல்கிறார். இதன் பலனாக சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் அதில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மேலும் உயர் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உருவாக்கி தர இருக்கிறார். அன்பர்களே, 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் சம சப்த வீட்டில் இருந்து கும்ப ராசியில் இருந்து உங்களுக்கு பலன் தர இருக்கிறார் சுக்கிரன். அதாவது தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு நீங்களே வியக்கத்தக்க அளவிற்கு நல்ல லாபத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார் சுக்கிரன். இதன் தொடர்ச்சியாக உங்களது தொழிலை அபிவிருத்தி செய்வது போன்ற உங்களது உயர்வான சிறந்த எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, தசமஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. அன்பர்களே, 10ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது தனித்திறமைகளை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு சிறப்பான சந்தர்ப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தர இருக்கிறார் சந்திரன். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய கன்னி ராசியின் அதிபதி புதன் உங்கள் வீட்டிற்கு சம சப்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய மீனத்தில் அமர்ந்து உங்களுக்கு பலன்கள் தர இருக்கிறார். அன்பர்களே, தொழில் கல்வி பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அரசு வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு முயற்சி செய்வதற்கான அனைத்து வழிவகைகளையும் செய்ய இருக்கிறார். மேலும் மாணவ மாணவியர்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பாராட்டுதல்களையும் பரிசுகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. துலாம் ராசி அன்பர்களே, பித்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மகரத்தில் 5ஆம் இடத்தில் சுபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அன்பர்களே, வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமைவதன் மூலம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வகையான நல்ல காரியங்களையும் நிறைவேற்றி கொள்ள முடியும் என்பதை சுக்கிரன் உங்களுக்கு சொல்கிறார். மேலும் எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல உயர்ந்த நிலையை அடைய இருக்கிறீர்கள். அன்பர்களே, 9ஆம் இடத்தில் சந்திரன் செல்வது என்பது நீங்கள் கற்ற உயர்கல்வியின் மூலம் நல்ல உயர்ந்த வேலை கிடைக்க இருக்கிறது. அந்த வேலையில் ஒரு நிரந்தரமான வருமானம் பெற்று அதன் வழியில் பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் தர இருக்கிறார் சந்திரன். விருச்சிக ராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வருகிறது. அன்பர்களே, அஷ்டம ராசியில் செல்வது என்பது ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத வகையில் நன்மைகளையோ
எதிர்பாராத வகையில் தீமைகளையோ தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் மிதுனம் ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களது தனி மனித ஜாதகத்திற்கான தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களது ராசி பலனை சரியாக தெரிந்து கொள்ள நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களது ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். 8ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கும் பொழுது இன்றைய தினத்தின் விருச்சிக ராசி அன்பர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கும் பொழுது, நீங்கள் செய்யப்போகிற அல்லது ஈடுபடப் போகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அந்த செயலில் ஏதாவது ஒரு வகையில் தடையோ அல்லது தடங்கல்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பணி தொடர்பாக அலைச்சல்களையும் 8வது வீடு தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லலாம். அன்பர்களே, 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்தில் மேச ராசியில் அமர்ந்து உங்களுக்கு இன்றைய தினத்தின் வருமானத்தை தர இருக்கிறார். அதாவது நீங்கள் இன்றைய தினம் ஈடுபடக்கூடிய இரகசிய நடவடிக்கைகள் காரணமாகவும் அதில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியின் காரணமாகவும் பண வரவை இன்றைய தினம் பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானமாகிய மிதுன ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதாவது உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரின் அன்பு, பாசம், காதல் இது போன்ற அன்பான உணர்வுகள் ஆற்று வெள்ளம் போல் கரை புரண்டோடக்கூடிய நேசமான நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. 7ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் தனுசு ராசி அன்பர்களில் கூட்டாக வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விளம்பரங்கள் மூலமாக உங்கள் தொழிலில் முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த தினம் சொல்கிறது. 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடமாகிய மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். அன்பர்களே, உங்களில் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று பணிபுரிய விரும்பக்கூடிய அன்பர்களின் விருப்பங்கள் இன்றைய தினம் இனிதாக நிறைவேற இருக்கிறது. மகரம் ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானமாகிய மிதுன ராசி 6ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்க இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி சனி 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று உச்சமாக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பாக கைகூடுவதற்கு இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை உங்களுக்கு அமைத்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டதிபதி. அதன் காரணமாக திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் கைகூடி மகிழ்ச்சி உண்டாக இருக்கிறது. அன்பர்களே, 4ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதாவது உங்களது தாத்தா மற்றும் அப்பா சேர்த்து வைத்த பரம்பரை சொத்துக்களாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் தொடர்பாக நீங்கள் செயல்படுவதற்கும் முயற்சி செய்வதற்கும் சிறந்த நாளாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. கும்பம் ராசி அன்பர்களே, புத்திஸ்தானமாகிய மிதுன ராசியிலிருந்து உங்களை நோக்கி பலன்கள் வர இருக்கிறது. 5வது வீடு என்பது அன்பு, பாசம், காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளை தரக்கூடிய சிறந்த வீடு. அந்த வகையில் இன்றைய தினம் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் காதல் வலையில் சிக்க வைக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பார்க்கலாம். அன்பர்களே, 6வது வீடு என்பது உடல் ஆரோக்கிய குறைபாட்டை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால் 6வது வீடு காரணமாக உடல் ஆரோக்கிய குறைபாட்டால் கஷ்டப்பட்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய 5வது வீடு என்பது குணத்தை, ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டில் இருக்கிறார். அதாவது வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் தொழிலில் லாபத்தை மேம்படுத்துவதற்கு புதிய வகையான நவீன கருவிகள் வாங்குவதற்கான யோகத்தை கொடுக்க இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. மீனம் ராசி அன்பர்களே, மிதுன ராசி என்பது மாதுருஸ்தானமாக அமைந்திருக்கிறது. அம்மா என்று அழைக்காத உயிரில்லை. அந்த வகையில் தாயை குறிக்கக்கூடிய வீட்டில் சந்திரன் இனிமையாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது 4ஆம் இடம் என்பது ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பை தரக்கூடியது. அந்த வகையில் ஆரம்ப கல்வி படித்து வரக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு, இளம் மாணவ மாணவியர்களுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய கல்வியில் ஞாபக சக்தியையும் ஆர்வத்தையும் சிறப்பாக தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது.
அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி 2ஆம் இடமாகிய மேச ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார். வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு உங்களது வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் லாபமும் தொழிலில் முன்னேற்றத்தையும் இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். அன்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.